என் குழந்தை எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அதாவது அவங்க கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். பேட் ஆச்சும், வண்டி ஆச்சும், இல்ல ஐஃபோன் ஆச்சும், எதாச்சும் நான் கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தால், உங்க குழந்தைய உங்கள விட சீரழிக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுக்க முடியாத பல விஷயங்கள் இருக்குன்றத நாம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நெனைக்கும்போது, அது சாதிக்க முடியாம போலாம். அதே சமயம் அந்த அந்த குழந்தை ஒருத்தர பிடிச்சிருக்குது, நான் இவங்கள திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்போது, அந்த நபருக்கு உங்களுடைய குழந்தைய பிடிக்காத போலாம். அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவங்களுக்கு இருக்கணும். இப்படி அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்குற பல விஷயங்கள் இந்த மாரி கிடைக்காம போகும்போது, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு அவங்களுக்கு இருக்காது. அதனால பேரண்ட்ஸு அவங்க கேட்குறதெல்லாமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மிக மிக முட்டாள்தனம். அதாவது அவங்க அவங்களுடைய தேவைகள அவங்க இல்லாமையோடவே கொஞ்ச நாள் பழகணும். சில சமயத்துல இன்னைக்கு முயற்சி பண்ணா கிடைக்காமயும் போயிடலாம். ஆனா, இத தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அது கிடைக்கும் அப்படின்றத அவங்களுக்கு நாம சில இடத்துல சொல்லிக் குடுத்தே வாழ்க்கையில நீ இஷ்டப்பட்டது கிடைக்காம போலாம். ஆனா, அதுக்காக நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தணும். எந்த பொருள் கிடைக்காத அப்பவும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லிக் குடுத்தே ஆகணும். இதெல்லாம் எப்ப சொல்லி தருவீங்க? சின்ன வயசுல அவங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காத போது, அப்போ இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு புகுத்தினா தான் அவங்க மனதளவுல அவங்க இதுக்கு அடிக்ட் ஆவாங்க. அதாவது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்கலனாலும் அந்த குழந்தை அதுக்கு ஏங்கிடக்கூடாது, அதுக்கு தவிச்சிடக்கூடாது. அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே நாம அவங்கள பக்குவப்படுத்திடணும்.